தேவதத்தா, உன் உள்ளத்தில் எது இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே. என் மகன் உன்னால் கொலையுண்டு இறக்கவில்லை. அவன் கர்மவினை உன் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நீ என்ன தவறு செய்துவிட்டாய்? ஒருவராலும் கர்மவினைகளை தடுக்க முடியாதே. காதல் தெய்வமான மன்மதனின் தாய் லட்சுமி, தகப்பன் மகாவிஷ்ணு. அவனோ அநேக பயங்கர ஆயுதங்களுடன் தன்னை காத்துக் கொண்டிருந்தான். அப்படியிருந்தும் அவனை பரமசிவன் எரித்துவிடவில்லையா? இயற்கையை யாரால் எதிர்க்க முடியும்? மேலும் காட்டில் திரிந்த என்னை அரண்மனை வரை கொண்டு வந்து விட்டாய். எனக்குப் பெருத்த உதவி செய்திருக்கிறாய். 1000 பிரதியுபகாரம் நான் உனக்குச் செய்தாலும் அதற்கு ஈடு ஆகாது. ஆகவே உன் உயிருக்கு ஒரு கெடுதலும் நான் செய்ய மாட்டேன் என்று அபயம் கொடுத்தான். தவிர அநேக திரவியங்களும் கொடுத்து அவனைப் போகச் செய்தான். வீடு திரும்பிய தேவதத்தன் இளவரசனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். விக்ரமாதித்தன் முன்னிலையில் நிறுத்தி, அரசே, இதோ உமது குமாரன், பெற்றுக்கொள்ளும் என்றான். ஆச்சரியத்தால் கற்சிலை போன்று சமைந்து போன அரசன், தேவதத்தா, இதென்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டான். தாங்கள் ராஜசபையில் அநேக தடவை தேவதத்தன் எனக்குச் செய்த உபகாரத்துக்கு பிரதி என்ன செய்யப் போகிறேன் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். உங்கள் உள்ளத்தை அறியவே நான் அரசகுமாரனை ஒருவருக்கும் தெரியாமல் அழைத்துச் சென்று இந்நாடகம் அரங்கேற்றினேன் என்றான். இதைக் கேட்ட அரசன் பெரிதும் உவகை கொண்டான். தேவதத்தா, எவனொருவன் தனக்கு ஒருவன் செய்த உபகாரத்தை மறந்து விடுகிறானோ அவன் கீழானவனே. அரசே, ஒரு காரணமுமின்றி தாங்கள் இவ்வுலகத்திலுள்ள அனைவரிடமும் அன்பு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நேர்மையான மனிதன் உலகில் உங்களைத் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு காரணமுமின்றி பிறருக்கு உதவி செய்ய வாழ்பவர்களே எப்போதும் நல்லவர்கள், சஜ்ஜனர், தனியர்கள். சந்தோஷம் அடைபவர்கள், புத்திமான்கள், தருமவான்கள், சுகிருதர்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. இவ்விதம் தேவதத்தன் விக்ரமாதித்தனை பலவாறாக புகழ்ந்தான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்துவிட்டது. மேற்கூறிய கதை வடமொழி மூலத்தில் 4வது படைக்குக் காவலான இந்திரசேனை என்னும் பதுமை கூறியதாக உள்ளது. இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.